சொத்து பத்து நிறைய இருக்கும். அந்த சொத்து பத்தை அவர் பேர்ல எழுதி வைக்க மாட்டாங்க, அவருடைய சம்சாரத்தின் பேர்ல எழுதி வச்சிருவாங்க. அப்பதான் இவன் கொஞ்சம் அடங்கி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அதுவும் சரியில்லாம போயிடும் அப்படின்னு பயந்தாங்கனாக்க இந்த பையசங்களுக்கு பிறக்கிற வாரிசுகளுக்கு இந்த சொத்து போய் சேரும். அப்பதான் தாத்தாவோட சொத்து பேர குழந்தைகளுக்கு போய் சேரும். இல்லாட்டினா இவன் குடிச்சு அது பண்ணி இது பண்ணி கெட்டது பண்ணி நாஸ்தி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணுவாங்க. இப்ப ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறத கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலா கட்டி உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த விஷயத்த அவர் இந்த சொத்தை எனக்கு கொடு அப்படின்னு அன்புமணி கேட்கிறாரு. உனக்கு நான் இப்ப தரமாட்டேன், முதல்ல இப்ப நீ செயல் தலைவரா இரு, இப்ப நீ ரேஷன் கார்டுல ஒரு உறுப்பினர் மாதிரி இரு, அதற்கு பிறகு உனக்கு நான் தலைவர் போஸ்டிங்கை எப்படி கொடுக்கறது, ஏன் கொடுக்கணும், என்னங்கிறதெல்லாம் உன்னுடைய செயல்பாட்டை பார்த்துக்கிட்டு நான் தரேன், முதல்ல தலைவரா இருக்க வேணாம், செயல் தலைவரா இருந்து இப்ப பதவி இறக்க மாட்டார். தவிர இதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாங்க தான் அத்தாரிட்டின்னு டெல்லியில இருக்கிற தேர்தல் ஆணையத்துல கூட